ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு நல்ல மைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம ஃபோன்லேயே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுறது தான். அடிஷ்னலாக எந்த மைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் கொஞ்ச நாளாக. ஸோ இப்போ வந்து மைக் வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி ஃபுல்லாக இதில் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பெட்டர் மைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை பாருங்கள். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நானே ஃபுல்லாக தெளிவாக காட்டுறேன். இந்த மைக் வாங்கினது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லை வேஸ்ட்டாக அப்படிங்கிறத நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த மைக்கு வாங்கலாம் அப்படின்னு உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், நான் செக் பண்ணி சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. நாம் வாங்கியிருக்கிற மைக் வந்து என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, DJIயில் மினி மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாமா வாங்க. ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணலாம். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டேன். இதோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அன்பாக்சிங் எனக்கு பண்ணிட்டாங்க, டெலிவரி பண்ணுறப்பே இப்போலாம் ஓப்பன் டெலிவரி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ புதுசாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் வாங்க. இது பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகான பவுச் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கிற மாதிரி இந்த பவுச்சுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் எப்படி இன்செர்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இது எல்லா ப்ராடக்ட் வாங்கினாலும் கொடுக்கறது தான். ஸோ நம்ம தெரியலனா இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ரிசீவர் 1, டிரான்ஸ்மிட்டரு 2, பிளாக் 2, ஆமாம், சார்ஜிங் கேஸ் 1, கேரிங் பவுச்சு, இதை தான் சொல்கிறாங்க. இது கேரிங் பவுச் 1. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் காலில் வச்சு யூஸ் பண்ணுறது. அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு அடாப்டரு. அடுத்தது இந்த ஏர் நாய்ஸஸ் கேன்சலேஷன் பண்ணுற இந்த பஞ்சு போல் இருக்க முடியாது. அப்புறம் ஆடியோ கேபிள், USB சார்ஜரிங், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்படி திறந்தோம்னா அழகாக தங்கப்பெட்டி மாதிரி உள்ளே இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆசை நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வாங்கணுன்ட்டு. இப்படி இருக்குது DJI மைக். இது வந்து முன்னாடி இங்கே ஒட்டியிருந்தானுங்க. இப்படி ப்ரெஸ் டு அன்லாக் அப்படிங்கிற மாதிரி அன்லாக் பண்ணோம்னா நான் இப்படி ஓப்பன் பண்ணனால ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால அப்படி வச்சுருக்கேன். இப்படி அமுத்தினோம்னா ஓப்பன் ஆகுங்க. பாருங்கள், இதான் அந்த மைக். ரொம்ப சின்ன மைக்கில் 2 மைக்கு, ஒரு ரிசீவரு, கேமரா, மொபைல் எதில் வேணாலும் யூஸ் பண்ணுற ரிசீவரு. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அடாப்டர். இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு பாக்ஸில் இருக்குது. மைக்கோட USB சார்ஜர் சார்ஜர் கேபிள் சொல்லியிருந்தாங்களே அது ஒன்று, சார்ஜர் கேபிளும். இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் ஆடியோ குவாலிட்டி. USB சார்ஜர் 1, மைக்கோட சார்ஜரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசீவரை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்காகனா பின்ன இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மைக்கில் வச்சுக்கிற பஞ்ச் போல் இருக்கும் இல்லைங்களா, மைக்கை வந்து மூடுறதுக்கு, சுத்தமாக கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு. இது 2. USB சார்ஜர் 1, மைக்கோட சார்ஜரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசீவரை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்காகனா
பின்ன எதுவும் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மைக்கும் ஆட் பண்ணல. ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிற சவுண்டு தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நாம் வாங்கின இந்த டிஜே மைக்கை ஃபோனில் ரிசீவரில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி வேலை செய்யுதுங்கிறத வெளியில் போய் நின்று பார்த்து எவ்வளோ தூரம்லாம் போனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க செக் பண்ணலாமா? மைக்கை கையில் எடுத்துக்கிட்டாச்சு, வெளியில் போய்ட்டு செக் பண்ணலாம் வாங்க. இதான் ரிசீவரு. ஸோ இது வந்து நம்ம மொபைல் அடாப்டரு சி டைப்பு. இதில் வந்துட்டு ரிசீவரில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டர் தான் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு அடாப்டரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசீவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு வந்து இல்லை, ஃபோனில் ரெக்கார்ட் ஆனது தான். இதுக்கப்புறம் இந்த மைக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணி பேசுகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப தூரம் வரையெல்லாம் போயிட்டு செக் பண்ணுவேன், எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கில் தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முன்ன கேட்ட சவுண்டு குவாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற குவாலிட்டிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் வெறும் மைக்கை ஆன் பண்ணி பேசிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நான் அமுத்துறேன். அதுக்கப்புறம் எப்படி ஆடியோ கேட்குதுன்னு பாருங்கள். மேக்னெட்னு போட்டிருந்தாங்களேங்க, அதாங்க இந்த மேக்னெட். இப்படி இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மேக்னெட். அவ்வளோதான். ஒரு மைக்கு உள்ளே வச்சாப்லையும் இன்னொரு மைக்கு வெளியில் வச்சாப்லையும் பேசுகிறேன் பாருங்கள். இது வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் அமுத்தில். இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் உள்ளே பேசுனா எந்த சவுண்டும் இருக்காது இல்லையா, வெளியில் வந்தால் தான் காற்று அடிக்கிற சவுண்டு. இதில் எப்படி நம்ம மைக் வேலை செய்யுதுன்னு தெரியும். ஸோ அதனால தான் வெளியில் வந்திருக்கேன். இப்படி வச்சிடும். எந்த மைக்குமே கிட்ட இருந்தால் நல்லா தான் கேட்கும். கொஞ்சம் தூரமாக போய் பார்த்தா தான் அதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கேமராவிலேருந்து ஒரு 5 அடி ஒரு 4 அடி தள்ளி நிற்கிறேன். இப்போ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பேசிகிட்ருக்கேன். அப்படியே ஒரு 1 2 3 4 5 6 7 8 10. இப்போ நல்லா ஒரு 2 மீட்டர் தாண்டி அந்த அளவுக்கு தாண்டி வந்து நிற்கிறேன். இப்போ நம்ம வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஆனால் நான் தெரியுமா மைக் இது கேமராவில். ஆனால் நம்ம வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பேசுவோமா? காற்றுலாம் நல்லா தான் அடிக்குது கொஞ்சம் ஓரளவு. இதில் எப்படி நம்ம சவுண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுன்னு தெரியல. நல்லா நம்ம வீட்டிலேருந்து ஓடைக்கிட்ட வந்துட்டேன். ஸோ தெரிகிறேண்ணா மக்களே, வீடியோவில் தெரிகிறானா இப்போ தெரியாது. ஆனால் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரில. நல்லா தான் பேசிட்டு நான் நிற்கிறேன். அங்கே எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில வாய்ஸு. ஓரளவு கொஞ்சம் தூரமே வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம இருந்தாலே போதும். ஏன்னா கேமரா இங்கே வச்சுட்டு நம்ம என்ன ரொம்ப தூரமாக போய் பேச போகிறோம், பக்கத்தில் இருந்து தானே பேச போகிறோம். அதனால் இந்த மைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மைக்கு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா என்னன்னு தெரியல. நல்லாவே ஓரளவு தூரம் வந்துட்டேன். ஆனால் வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நான் கிட்ட வரேன், பார்த்துக்கலாம். மைக்கு நல்லா சின்னதாக தான் இருக்குது, 10 கிராம் தான், வெயிட்லாம் இல்லை மைக்கு. ரிசீவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் வெயிட் கிடையாது. கிட்ட வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம். பாலம் ரொம்ப தூரம் இருக்குது. பாலத்துக்கிட்ட போயிட்டு நின்று பேசுகிறேன். அப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இது ஓடுனாலும் வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து கீழே விழாதுங்க. நல்லா மேக்னெட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. நம்ம ஃபோன் ஒரு இடத்துல இருக்குது, நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு மைக் வந்து வேலை செய்யுதுன்னு தெரியல. ஸோ கிட்ட வரேன். இங்கேருந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன், பாலத்துக்கிட்டேருந்து தான்.
நல்லா இருக்கா மக்களே? கேட்குதா சவுண்டு? இல்லை வாங்கினதுக்கு வேஸ்ட் ஆகிட போகுது அமௌண்ட்டு. ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்மக்கிட்ட பஸ்ஸு வருது. இந்த பஸ்ஸு போகிறப்ப நம்ம நாய்ஸு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பார்ப்போம். பஸ் சவுண்டாச்சு, பஸ்ஸு கிட்ட வந்துடுச்சு. பார்ப்போம், பஸ்ஸு போகிறப்ப பேசுகிறோம், ரெக்கார்ட் ஆகுதா என்னான்னு தெரியல, பார்ப்போம். பஸ்ஸு கிட்ட வருது. பஸ்ஸோட சவுண்டு தான் அதிகமாக கேட்குதா இல்லை நம்ம வாய்ஸ் அதிகமாக கேட்குதான்னு பார்க்கலாம். பஸ்ஸு போகுது. பஸ்ஸு இதில் பஸ் சவுண்டு தான் கேட்குதா இல்லை நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, பஸ்ஸுக்கிட்டலாம் போகிறப்ப நம்ம பேசியிருக்கோம். எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மைக் வந்து பேசியாச்சு. எப்படி இருக்குன்னு இனிமேல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், வீடியோ கட் பண்ணிவிட்டு. சரிங்க மக்களே, நம்ம மைக்கு இதான் நம்ம வாங்கியிருக்கிற மைக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். இது வரைக்கும் பேசினது போதும். இதுக்கு மேலே என்னத்தை செக் பண்ண போகிறோம்? இந்தளவுக்கு செக் பண்ணாலே போதும். ஓரளவு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணால் போதும் நமக்கு. மைக்கு வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு நினச்சிட்ருக்கோம். நல்லா அழகாக குட்டியாக சின்னதாக இருக்குது மைக்கு, பார்க்கவே நல்லா வேலை செய்யுதுன்னு தான் நினைக்கிச்சு பேசிகிட்ருக்கேன். இந்த மைக்கு லாஸ்ட்டில் பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,990 14,000 சொல்லடா, அது என்ன அதுலேருந்து 990 என்ன 14,000க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 14,000 வருதுங்க இந்த மைக்கு. ஆனால் எனக்கு கேட்டால் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க, மைக்கு ஒர்த்து இல்லையா, நல்லா கேட்குதா கேட்கலையான்னு நான் உங்கள்கிட்டே காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பேசி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்த்து இல்லையான்னு. எனக்கு வந்து இது வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா இங்கே மாட்டிக்கிறதுக்கு. அதனால் இது பெஸ்ட்டான மைக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிருக்கா இல்லையான்னு நான் போய்ட்டு இனிமேல் தான் செக் பண்ணணும். நீங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மைக்கு வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.